8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய குமரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 3ஆம் நிலை நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறும். உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21 நடைபெறும். நடத்தை விதிமுறைகள் இன்று முதல் உடனடியாக அமலாகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா நலமாக உள்ளார். ஓரிரு நாளில் வீடு திரும்புவார். சிகிச்சைக்கு வெளிநாடு செல்வார் என்ற தகவல் தவறானது எனவும் சென்னை அப்பல்லோ மருத்துவர்கள் விளக்கம். இணையம் துறைமுக திட்டத்திற்கு மீனவர்கள் எதிர்ப்பு. கடல் வழியே சென்று கன்னியாகுமரியில் முற்றுகை போராட்டம். திருவாரூர் அருகே கெயில் குழாய் பதிக்கும் பணியின் போது பயங்கர தீ விபத்து. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைப்பு. தலைமறைவான அதிமுக பிரமுகர் அன்புநாதனை கைது செய்ய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தீவிர முயற்சி. கரூரில் 3 குழுக்களாக முகாமிட்டு கண்காணிப்பு. பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த கிராமத்தில் பாராட்டு விழா. பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 17, 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் மாவட்ட ஊராட்சி வார்டுகள், ஊராட்சி ஒன்றிய வார்டுகள், ஊராட்சி மன்ற வார்டுகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஊராட்சி தலைவர் பதவிகளுக்கும் தேர்தல் தேதிகளை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் சென்னையில் இன்று அறிவித்தார். அக்டோபர் 17, 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அக்டோபர் 3ஆம் தேதியாகும். வேட்புமனுக்கள் மீதான ஆய்வு அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் அக்டோபர் 6ஆம் தேதியாகும். அன்று பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அக்டோபர் மாதம் 17, 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அக்டோபர் 26ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்வார்கள். மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறும். முதலமைச்சர் ஜெயலலிதா நலமாக உள்ளதாகவும் ஓரிரு நாளில் அவர் வீடு திரும்புவார் என்றும் அப்பல்லோ மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை அப்பல்லோ மருத்துவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் உள்ளதாகவும் வழக்கமான உணவுகளை உட்கொண்டு வருவதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். முதலமைச்சருக்கு சிறிது நாட்கள் ஓய்வு தேவைப்படுவதாகவும் ஓய்வுக்கு பிறகு ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் முதலமைச்சரை மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்து செல்வதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் வதந்தி எனவும் அவர் வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அப்பல்லோ மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். There have been rumors and conjectures circulated falsely in the social media about the Honourable Madam's health condition, stating that she will be taken abroad for treatment. These are totally false and baseless. There is no question of taking the Honourable Chief Minister abroad for treatment, as there is no necessity at all for this. கன்னியாகுமரி இணையம் வர்த்தக துறைமுக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவேகானந்தா பார்வையை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் பகுதியில் வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இங்கு வர்த்தக துறைமுகம் அமைந்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி வணிகர்களும் மீனவர்களும் கடந்த 1 ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடலோர பகுதிகளில் தொடர் உண்ணாவிரதமும் போராட்டமும் மேற்கொண்டனர்.
இந்நிலையில் துறைமுக திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி கடல் வழியாக விவேகானந்தர் பாறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இணையம் துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தேங்காய்பட்டினம் பகுதியிலிருந்து கடல் வழியாக 63 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் சுற்றுலா பயணிகள் செல்லும் படகையும் முற்றுகையிட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த தேசத்துடைய எல்லையாக இருக்கிற குமரிமுனைக்கு தேங்காய்பட்டினம் கடற்கரையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மீனவ மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற எங்களுக்கு தாயாக இருக்கிற இந்த கடலுக்குள்ள இறங்கி இன்னைக்கு கடல் பேரணியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சொந்த நாட்டில் அகதிகளாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அந்த காரணத்தினாலே நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே கெயில் நிறுவனத்திற்கு குழாய் பதிக்கும் போது செடிகளில் தீப்பிடித்து பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ONGC நிறுவனம் எடுக்கும் இயற்கை வாயுவை எடுத்து செல்வதற்கான குழாய்களை பதிக்கும் பணிகளை கெயில் நிறுவனம் செய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கருப்பூரில் பாமாயில் நிறுவனம் ஒன்றின் வழியாக குழாய்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டனர். அப்போது வெல்டிங் இயந்திரங்களில் பறந்த தீப்பொறிகளால் அங்குள்ள செடிகளில் தீ பற்றியது. அதனால் சமையல் எண்ணெய் நிறுவன வளாகத்தில் தீ பரவியது. வளாகத்திற்குள் 1 ஏக்கர் பரப்பிலும் வளாகத்திற்கு வெளியே 1 ஏக்கர் பரப்பிலும் காய்ந்த சிறகுகள், செடி கொடிகள், மரங்களில் தீப்பிடித்ததால் அப்பகுதியே புகைமூட்டமானது. தகவல் அறிந்து திருவாரூர், நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஆகிய இடங்களில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதிமுக பிரமுகர் அன்புநாதனை கைது செய்ய சென்னை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கரூரில் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் போது கரூரில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய இருந்த 5 கோடி ரூபாய் பணம் அன்புநாதன் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற அன்புநாதன் நிபந்தனையை தளர்த்திய பிறகு அவரது வீட்டில் வசித்து வந்தார். இதனிடையே கரூர் ஐயம்பாளையத்தில் உள்ள அன்புநாதனின் வீடு மற்றும் குடோனில் சென்னை அமலாக்கப் பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். இதனை அறிந்த அன்புநாதன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அன்புநாதனை கைது செய்ய கரூரில் அமலாக்கப் பிரிவினர் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த கிராமத்தில் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. ரியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். சேலத்திற்கு நேற்று வந்த மாரியப்பனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாரியப்பனுக்கு பெரிய வடகம்பட்டி கிராம மக்கள் சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் மாரியப்பனுக்கு சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் கிராம மக்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் தமிழ்நாடுக்கும் கோல்டு மெடல் அடிச்சு அம்மாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் எங்கள் ஊர் மக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மா தம்பிகள் அக்கா எல்லாருக்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஆண்டு இறுதிக்குள் GSLV Mark 3 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்படும் எனவும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். See, now all the subsystems are getting ready and we intend, the engine itself has gone through 2 levels of testing and the flight engine also is going to get tested and the flight stage assembly is going on and we intend to launch toward the end of this year March. முறையாக வரையறுக்கப்படாத உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கவிக்கோ அரங்கத்தில் அயோத்திதாசர் தொடங்கி வைத்த அறப்போராட்டம் எனும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இடஒதுக்கீடு சுழற்சி முறை முறையாக வரையறுக்கப்படாத காரணத்தால் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். சுழற்சி முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரசியலில் அந்த போட்டியிடுகிற வாய்ப்பு இடஒதுக்கீட்டு முறையை அமைக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறையை அமைக்க வேண்டும். டீலிமிட்டேஷனையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
போலி ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவரது கணவர் மற்றும் மகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் வீட்டு பணிப்பெண் பானுமதி தம்மை சசிகலா புஷ்பாவின் கணவர் மற்றும் மகன் பாலியல் தொந்தரவு செய்ததாக போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சசிகலா புஷ்பா, அவரது கணவர் லிங்கேஸ்வர திலகன், மகன் பிரதீப் ராஜா ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இதில் சசிகலா புஷ்பா மற்றும் அவரது கணவர் லிங்கேஸ்வர திலகனின் கையெழுத்து போலியானது என கூறப்பட்டதை அடுத்து முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர்கள் போலியான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தனி குற்றம் என்றும் அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதனை அடுத்து சசிகலா புஷ்பா மற்றும் அவரது கணவர் லிங்கேஸ்வரன், மகன் பிரதீப் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் மதுரை கேப்பூரில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 90 MBBS இடங்களுக்கு நாளை சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கூடுதல் மருத்துவக் கல்வி இயக்குநர் செல்வராஜ், அகில இந்திய மருத்துவ ஒதுக்கீட்டில் நிரப்பப்படாத 90 MBBS இடங்களுக்கு நாளை சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இந்த கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி உள்ள மாணவர்களின் விவரங்கள் இன்றே அரசு இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்த மருத்துவக் கல்வி இயக்குநர், பல் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்று கூறினார். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் MBBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு முதல் கட்டமாக கடந்த ஜூன் 24 முதல் 29ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 25 முதல் 27ஆம் தேதி வரையும் நடைபெற்றது. இறுதிக்கட்ட கலந்தாய்வு 26, 27ஆம் தேதிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 28ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை இறுதிக்கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்றும், கலந்தாய்வுக்கான அழைப்பு கடிதத்தை www.centaconline.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே கடனா, ராமநதி அணைகள் வெற்றியதால் ஆழ்வார்குறிச்சியில் 1200 ஏக்கர் நெற்பயிர்கள் காய்ந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 85 அடி கொள்ளளவுள்ள கடனா அணையில் 25 அடி தண்ணீர் உள்ளது. இதேபோல் 84 அடி கொள்ளளவுள்ள ராமநதி அணையில் 25 அடி தண்ணீர் உள்ளது. இந்நிலையில் கடனா அணையின் தென்கால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை. இதனால் 1200 ஏக்கர் பரப்பில் கார் பருவ நெற்பயிர்கள் காய்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் திருட்டு வழக்கில் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை கண்ணகி நகர் காவல் நிலையத்தின் மீது மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் காவல் நிலையத்தின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 12 இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. இதனிடையே கைதி கார்த்திக் உயிரிழந்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் அவரது குடும்பத்தினர் கடந்த சனிக்கிழமை புகார் அளித்தனர். இதனையடுத்து கண்ணகி நகர் காவல்துறை ஆய்வாளர் முனுசாமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இணை ஆணையர் அன்பு உத்தரவிட்டுள்ளார். கோவையின் பாதுகாப்பு நிலைமை குறித்து கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவையில் இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் வெட்டி கொல்லப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ந்த வன்முறையில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் வாகனங்கள் சேதமடைந்தன. காவல்துறை வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனை அடுத்து கோவையில் சுமார் 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், மசூதிகள், கோவில்கள், தேவாலயங்கள் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரிபாதி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் மற்றும் துணை ஆணையர் லட்சுமி, காவல் கண்காணிப்பாளர் ரம்ய பாரதி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. துடியலூரில் பல வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதுடன் 50க்கும் மேற்பட்ட கடைகள் சூறையாடப்பட்டது. இதனால் வணிகர்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் துடியலூரில் வன்முறையில் சேதப்படுத்தப்பட்ட கடைகளை பார்வையிட்டு வணிகர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வன்முறையால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
தாக்கப்பட்ட கடைகள் குறித்தெல்லாம் அவர்களின் இழப்பு குறித்தெல்லாம் எங்கள் பேரவை கணக்கெடுத்திருக்கிறது. அதை விரைவில் தமிழக அரசிடம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்று தருவதற்கான முயற்சியில் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஈடுபடும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கட்டாய திருமணம் செய்து கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தாரமங்கலம் அடுத்த அமரகுந்தி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் உறவினர் பெண் ஒருவரை கடத்தி கட்டாய திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஜலகண்டபுரத்தில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த சுரேஷை போலீசார் கைது செய்தனர். சுரேஷ் மீது இளம்பெண் கடத்தல், பாலியல் வன்கொடுமை செய்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.